தாவேக ஆட்சியில் மட்டுமல்ல, எந்த ஆட்சி என்றாலும் அந்த அரசுக்கு எப்போதும் சிக்கலான துறையாக இருப்பது டாஸ்மாக் பிரச்சனை தான். அந்த வகையில் தாவேக ஆட்சியில் டாஸ்மாக் பிரச்சனை வழக்கம் போல முதலமைச்சர் விஜய்க்கு தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெறுவது டாஸ்மாகில் தொடர்கதையாகி வருகிறது. அரசு சார்பில் எத்தனை கெடுபிடிகள் போட்டாலும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேல் வாங்கும் பழக்கம் டாஸ்மாக் ஊழியர்களை விட்ட பாடில்லை. அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் ஊதிய பிரச்சனை, பாட்டில் சேகரிப்பவர்களுக்கு சம்பளம் என பல யதார்த்த கதைகளை சொல்கிறார்கள். டாஸ்மாக் சங்கத்தை நேரில் அழைத்து முதலமைச்சர் விஜய் பேச வேண்டும் என அச்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் சமீபத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேல் வாங்கிய 180க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறைக்கு உட்பட்ட டாஸ்மாக் நிர்வாகம் கடந்த 20 நாட்களில் சுமார் 200 ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது. மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்த காரணத்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அமைத்த ஆய்வு செய்யும் குழுவினர் அளித்த அறிக்கையின்படி கடந்த 3 வாரங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது. இது மட்டுமல்லாமல் மதுப்பிரியர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாய் மேல் வாங்கும் டாஸ்மாக் கடையில் வீடியோவாக எடுத்து அதனை சமூக வலைத்தளங்களிலும் பதிவிட்டு வருவதால் இன்னும் பல ஊழியர்கள் இந்த சஸ்பெண்ட் லிஸ்டில் இருக்கிறார்களாம். இது மட்டுமல்லாமல் பல டாஸ்மாக் கடைகளில் கூகுள் பே வசதி இல்லை எனவும் கூறப்படுகிறது. அதுபோன்ற கடைகளில் டாஸ்மாக் கடை சார்பாக ஒரு ஊழியர் போடப்பட்டு அவரிடம் கூகுள் பே செய்து 20 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டி இருப்பதாக மதுப்பிரியர்களின் குற்றச்சாட்டு. தொடர்ந்து இதுபோன்ற முறைகேடுகளில் ஈடுபடும் டாஸ்மாக் ஊழியர்களை சஸ்பெண்ட், பணியிட மாற்றம் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை போன்ற தண்டனைகள் வழங்கப்பட்டால் டாஸ்மாக் நிர்வாகத்தில் ஊழியர்கள் இல்லாத நிலை ஏற்பட்டு விடுமோ என்னும் அளவுக்கு அச்சம் நிலவி வருகிறது. ஆனாலும் அரசின் நிர்ணய விலையை விட 1 ரூபாய் கூட அதிகமாக வசூலிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை டாஸ்மாக் நிர்வாகம் கடுமையாக அமல்படுத்த தொடங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வரிசையில் நின்று பாட்டிலை வழங்க வேண்டும், வாங்குவதற்கான பில் வழங்க வேண்டும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும், கூடுதலாக பணம் வசூலிக்கும் பார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் மதுப்பிரியர்களின் லிஸ்டில் இருக்கிறது. இது இப்படி இருக்க என்னதான் செய்ய போகிறார் முதலமைச்சர் விஜய் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பவர் சீட்ல இருக்காது சார், அதுல ஒருத்தன் உட்கார்றான்ல அவன்கிட்ட தான் இருக்கும் நம்ம பவர். அந்த ரகம் நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கும். அம்பேத்கர் சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவனுக்கு இனி டிவி கே சட்டம் அப்ளை ஆகும்.